விழிகள் வலியில் நனைந்தாலும் நெஞ்சமே நம்பிக்கை இழக்காதே. இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, ரஷ்ய நாட்டு சென்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் பிறந்தவள் டாட்டியானா. பிறக்கும்போதே ஸ்பினா பிஃபிடா என்ற முதுகு தண்டுவட நோயினால் இடுப்புக்கு கீழ் செயல்படாத கால்களோடு பிறந்தாள். ஒரு தேவையில்லாத சுமையாக, பாரமாக இருக்கப் போகிறாள் என்று நினைத்து பெற்றோர் இவளை அநாத இல்லத்தில் தூக்கி எறிந்து விட்டார்கள். அடிப்படை வசதிகள் கூட இல்லாத நிலை, சக்கர நாற்காலிகள் கூட இல்லை. கைகளால் ஊர்ந்துதான் நடக்க வேண்டும். இவ்வாறு 6 வருடங்கள் கடக்கின்றன. 1994 வருடம் மெக்ஃபீடன் என்ற பெண்மணி இவளை தத்தெடுத்துக் கொள்கிறாள். மாற்றுத்திறனாளி, நடக்க முடியாதவள், பெற்றோரால் தூக்கி எறியப்பட்டவள், தத்தெடுக்கப்பட்டவள், எங்கு சென்றாலும் பரிதாபப்படுகின்ற பார்வைகள், ஒன்றுக்கும் உதவாதவள் என்ற உணர்வுகள். ஆனால் இந்த உலகமும் சுற்றியுள்ள மனிதர்களின் பார்வையும் சூழ்நிலைகளும் என்னை தீர்மானிக்க கூடாது. நான் கடவுளுடைய பிள்ளை, நான் தான் என்னை தீர்மானிப்பேன் என்று முடிவு செய்கிறாள். விளையாட்டில் கவனம் செலுத்துகிறாள். சக்கர நாற்காலி விளையாட்டுகளில் பயிற்சி பெறுகிறாள். கடுமையாக போராடுகிறாள். பாரா ஒலிம்பிக் போட்டிகளில் தேர்ச்சி பெற்று வெற்றிகளை பெறுகிறாள். இதுவரை 20 ஒலிம்பிக் பதக்கங்களை பெற்று பல உலக சாதனைகளை படைத்து எல்லோருக்கும் நம்பிக்கையின் விருட்சமாக வலம் வருகிறாள். மாற்றுத்திறனாளிகளின் உரிமை குரலாகவும் ஒலிக்கிறாள். இயேசுவில் பிரியமானவர்களே, அன்னை மரியாவின் விண்ணேற்பு பெருவிழாவையும் இந்திய நாட்டின் 78வது சுதந்திர நாளையும் கொண்டாடும் நமக்கு சரிவுகள், தோல்விகளிலிருந்து மீண்டு வரும் மனதைரியத்தையும் புதியதும் சிறந்ததுமான வாழ்க்கைக்கான நம்பிக்கையையும் இந்த நாள் வாக்களிக்கிறது. அன்னை மரியாவின் விண்ணேற்பு மனித குலத்தின் நம்பிக்கையையும் சுமந்து நிற்கிறது. கீழை திரு அவையிலும் கத்தோலிக்க திரு அவையிலும் தொன்று தொட்ட பாரம்பரியத்தில் நிலைத்து போன விழா அன்னையின் விண்ணேற்பு பெருவிழா. அன்னையின் விண்ணேற்பு பற்றிய ஆழமான சிந்தனைகள். 1. உலகின் மீட்பரை பெற்றெடுக்க பாவமில்லா அமல உற்பவியான அன்னை மரியாவை, அவருடைய உடலை கடவுள் அழிவிற்கு உட்படுத்தவில்லை. எனவே உடலும் ஆன்மாவுமாக விண்ணகத்தில் அன்னை எடுத்துக் கொள்ளப்படுகிறாள். 2. கிறிஸ்து இயேசு மண்ணகம் வந்தது மனிதருக்கு நிலையான, முடிவில்லாத வாழ்வுக்கான வாயிலை திறந்து வைக்க. அதற்கு முதல் சாட்சியாக, முத்தாய்ப்பாக கடவுள் தேர்ந்து கொண்டது அன்னை மரியாவை. எனவே அன்னை மரியாவைப் போல நாமும் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுவோம் என்பதன் நம்பிக்கை கீற்றாக அன்னையின் விண்ணேற்பு அமைகிறது. 3. பழைய ஏற்பாட்டு ஏவாள் பாவத்தினால், கீழ்ப்படியாமையினால் மனிதகுல வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்தாள். ஆனால் அன்னை மரியாள் கீழ்ப்படிதலினால், தாழ்ச்சியினால் மனிதகுல மீட்புக்கு தன்னை அர்ப்பணித்தார். எனவே புதிய ஏவாளாக கடவுளும் அவரை மேலாக உயர்த்தியுள்ளார். இன்றைய பெருவிழா நமக்கு விடுக்கும் சவால்கள். 1. டாட்டியானா புறக்கணிப்பு, குறைபாடுகளை கடந்து போராடி நம்பிக்கை தருவது போல அன்னை மரியா சோதனைகள், இடர்பாடுகளை கடந்து கடவுளின் திட்டத்திற்கு தன்னை ஒப்புக்கொடுத்து மனிதகுல நம்பிக்கை ஒளியாக இருப்பது போல சுதந்திர நாளை கொண்டாடும் நாமும் சூழ்நிலைகளும் பலவீனங்களும் நம்மை தீர்மானிக்க விடாமல் தொடர்ந்து போராடும் உறுதி எடுப்போம். 2. டாட்டியானா தன்னை போன்ற மாற்றுத்திறனாளிகளின் உரிமைக்காக குரல் கொடுத்தார். அன்னை மரியா தேவையில், துன்பத்தில் இருப்போரின் வாழ்வில் அக்கறை கொண்டு உதவி செய்து நம்பிக்கை தீபம் ஏற்றினார். நாமும் பிறர் மீது அக்கறை கொண்டு இயன்ற உதவிகள் செய்து பிறருடைய வாழ்வில் நம்பிக்கை ஒளியேற்றலாம். விழிகள் வலியில் நனைந்தாலும் நெஞ்சமே நம்பிக்கை இழக்காதே. ஆமென்.